Hello everyone, welcome to Tejas Tamil. இன்னைக்கு சூப்பரான 4 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை, மோட்டிவேஷன் தேவை. பிகாஸ் நானும் என்னோட ஒர்க் அண்ட் ஆல்சோ யூடியூப் சேனல் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸ் வேணும், ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னா வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து டிவைஸ் அசோசியேட்டுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ இதோட ரோல் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபயர் ஓஎஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெக்ரூட் ஆகிட்டீங்கன்னா அதில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டெஸ்ட் கேசஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரிப்போர்ட் எல்லாம் வருதோ அந்த பக்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிப்போர்ட் எழுதுவீங்க. அண்ட் ஆல்சோ டெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, டெஸ்ட் கேஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் நீங்க தான் ரிசால்வ் பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி பேசிஸ்ல சாஃப்ட்வேர் டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு டேட்டா எல்லாம் நீங்க கேப்சர் பண்ணி எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா பிஇ, பிடெக், எம்எஸ்சி, ஐடி, பிசிஏ அண்ட் எம்சிஏ எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ரிஃபர்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமர் டிவைசஸ்லாம் டெஸ்டிங் பண்ணுறதுல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ப்ரிஃபரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ். பிகாஸ் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ டெஸ்டிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கிராஜுவேஷன் டிகிரி இருக்கணும். அது எந்த கிராஜுவேஷன் டிகிரி அப்படின்லாம் அவங்க சொல்லலை. பிகாஸ் ப்ரிஃபர்டில் தான் அந்த பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்எஸ்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட நல்ல ஒரு கியூஏ மெத்தடாலஜி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டெஸ்டிங்கில் நல்ல ஃபவுண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஜாப். மேலே அப்ளைன ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதோட ஒர்க் லொகேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா சென்னை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சப்போர்ட் ரோல் தான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெல்லியில இருந்து ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிள் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட். இது வந்து ஒர்க் லொகேஷன் ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அங்கதான் உங்களுக்கு வரும். ஸோ இதுல நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ்டு ஒர்க் தான். இதுல வந்து சேலரி நீங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க ப்ரிஃபர்டே வந்து +2 தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் ரெக்குயர்மெண்ட்டே +2 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து ஹோலா ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனி தான். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நீங்க பிஎஸ்சி அந்த மாதிரி படிச்சுட்டு உங்களுக்கு சரியான ஜாப்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்க 1+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ரண்டைஸா, ஸோ அவங்களும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உங்களோட நீங்க ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பத்தி வந்து ஒர்க் ஆகுது, 6S என்ன அப்படின்ற மாதிரி பத்தின ஒரு நல்ல நாலேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க இருக்காங்க. ஸோ வேற எதுவும் சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஷிஃப்ட் கொடுத்தாலும் அந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். அண்ட் அவங்க என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்களோ புதுசு புதுசாக என்னெல்லாம் கிளாஸ் கொடுக்குறாங்களோ பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்துலாம் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடலாம். அசோசியேட்டான ரோல் உங்களுக்கு இதோட சேலரி 5 lakhs வரும். அண்ட் ஆல்சோ ஜாப் லொகேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் புனே. ஸோ கோர்ஸ் வந்து நீங்கள் பிஇ, பிடெக் படிச்சுக்கோங்க. பிஇ, பிடெக்ல சிஎஸ்சி, ஐடி அண்ட் ஆல்சோ ஐடிக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது சிஎஸ்சிக்கு ரிலேட்டடாக ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். 2022 கிராஜுவேட் அப்ளை பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் 2 வருஷம் வந்து உங்களோட எஜுகேஷனல் கேப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் 70 அப்படி இல்லைன்னா 70க்கு மேலே வந்து வச்சுருந்துருக்கணும் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கோடிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருந்துருக்கணும். ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருந்துருக்கணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். சப்போர்ட் ரோல் கொடுத்தாலும் அதுக்கு நீங்கள் ஓப்பனாக இருக்கணும். டெவலப்பர் தான் போடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரூல்ஸ் மாறிட்டே இருக்கும் இல்லையா, அதனால அவங்க சொல்லியிருக்காங்க.
அண்ட் ஆல்சோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், உங்ககிட்ட நல்ல கம்யூனிகேஷன் அண்ட் வெர்பல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆரக்கிள், சாப், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூமில் அதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னா பிஏ பிடெக் அந்த பிஏ பிடெக்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிஎஸ்சி ஐடிக்கு ரிலேட்டடான எந்த பிரான்ச்சஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் 2022 கிராஜுவேட்ஸாக இருக்கணும். ஸோ கரண்ட்டாக எந்த ஒரு ஆஃபரும் உங்கள் ஹேண்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன அதே தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் சொல்லலை. உங்ககிட்ட கரண்ட்டாக எந்த பேக்லாகும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை நவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட். உங்களோட ஒர்க் லொகேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா பெங்களூர், குராகான் அண்ட் மும்பையா இருக்கும். உங்களோட பொசிஷன் பேர் இன்ஜினியர். நீங்கள் ஃபுல்லாகவே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhsலேருந்து 11 lakhs வரைக்கும் இருக்கும். இதுக்கு 2022 கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2022 கிராஜுவேட் நீங்கள் பிஇ பிடெக் அப்படின்னா எம்ஏ எம்டெக் படிச்சிருக்கணும். அதுவும் சிஎஸ்சி ஐடி இசிக்கு ரிலேட்டடாக படிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எல்லாத்தையும் நீங்கள் 80% அப்படின்னா 80%க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ குவான்ஸ் வந்து நல்லா போட தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சி இல்லை C++ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். அண்ட் ஆல்சோ கோடிங்க்கு உங்களுக்கு பேஷன் இருந்திருக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் ஆன இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்திருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் கற்றுருந்துருக்கணும். நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட்ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, லைக் டிசிபி ஐபி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ லினக்ஸ் என்விரான்மெண்ட் பற்றி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கமெண்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ இவ்வளோதான். அண்ட் ஆல்சோ நீங்கள் செல்ஃப் ஸ்டார்டராக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2022 கிராஜுவேட் அப்படின்றதுனால எப்பயுமே 6 மாதம் அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அந்த 6 மாதத்துல உங்களுக்கு 30,000 rupees வந்து கிடைக்கும். அதுவும் நீங்கள் ஆஃப்லைனாக தான் ஒர்க் பண்ணுவீங்க, அதாவது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காம்பன்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பிடெக்னா எவ்வளோ இருக்கும், எம்டெக்னா எவ்வளோ இருக்கும். பிடெக்னா 10 lakhs எல்பிஏ, எம்டெக்னா 11 lakhs எல்பிஏ. ஸோ அதை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. கிராஸ் எவ்வளோ, வெல்ஃபேர் அதாவது வேரியபிள் பே எவ்வளோ அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாகின் டு அப்ளை கொடுத்துட்டு முதல்ல இந்த இலிட்மஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே தான் உங்களால் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த 4 ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூடியூபோட கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு இல்லைன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.